யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா உட்காந்து டீ ஆற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி யாருமே வேலைக்கு வரலன்னாலும் எங்கள் ஓனர் மட்டும் தனியாக உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஓனர் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். எலெக்ஷன் டே அப்படிங்கிறதுனால எல்லாருமே இன்றைக்கி ஓட்டு போட போயிட்டாங்க. அதனால எல்லாருமே இன்றைக்கி லீவு தான். ஆனால் நம்ம இன்றைக்கி வேலைக்கு வந்துட்டோம். சேலஞ்ச் எப்படியா முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 75 பார்சல் எடுத்திருக்கேன். அதுவும் ரொம்ப தேடி இருக்கிற பார்சலாக எடுத்திருக்கேன். வாங்குவாங்க யாரெல்லாம் வாங்குவாங்களோ அந்த மாதிரி தெரிஞ்ச பார்சலாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ஓட்டு போட போயிருப்பாங்க. 75 பார்சலுமே லோக்கல்குள்ளே பார்சல் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் 50 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோல் போட்டாலே போதும். லோக்கல்குள்ளே அப்படிங்கிறதுனால இந்த 75 டெலிவரி கொடுத்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு 4 மணிக்கெல்லாம் நான் எட்டு போனேன். எல்லா பார்சலையுமே டெலிவரி கொடுத்து முடிச்சுட்டேங்க. அதனால தான் 4:30 மணிக்கு மேலே ஓட்டு போடுறதுக்கு போனேன். 4:30 மணிக்குமே கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வரிசையில் நின்று நம்ம ஓட்ட செலுத்தியாச்சு. இன்னைக்கு மொத்தம் 73 பார்சல் நாங்கள் டெலிவரி கொடுத்துருந்தோம். 73 பார்சலுக்கு ஒரு 1095 ரூபா. அப்புறம் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 40 ரூபா தாங்க வந்துச்சு. இது ரெண்டே மொத்தமாக சேர்த்தா அப்படின்னா 1135 ரூபா. அப்புறம் இன்னைக்கு லோக்கல் பார்சல் எடுத்து போனதுனால நம்ம பெட்ரோல் ஒரு 50 ரூபாய்க்கு தான் போட்டிருந்தோம். அதை மட்டும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 1085 ரூபா. இதுதாங்க இன்னையோட ஏர்னிங்ஸ்.